ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தாங்க போட போகிறோம். என்னான்னு தெரியலையா உங்களுக்கு? தெரியுதா? இது என்னதுங்க? கருப்பு உளுந்துங்க. கருப்பு உளுந்து எவ்வளோ நல்லது தெரியுங்களா? கருப்பு உளுந்து கஞ்சி டெய்லியும் ஒரு 2 கிளாஸு 1 கிளாஸ் கஞ்சி குடித்தாலே போதும். அவ்வளோ ஹெல்த்திங்க உடம்புக்கு. ரத்த ஓட்டம் நல்லா சீராக போகும் ரத்தம். 2வது கர்ப்பப்பை பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை ப்ராப்ளம், கர்ப்பத்தில் டேட் ஆகிட்டு வயிறு வலி வருது இல்லைங்களா? கர்ப்பத்தில் அப்போ டேட் ஆவாங்க. மாதம் டேட் ஆகும்போது இவ்வளோ வயிறு வலியில் கஷ்டப்படுறாங்க. 100%ல் 90% பெண்கள் வந்து வயிறு வலிக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த வயிறு வலியும் கம்மி பண்ணுற அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குதுங்க. இந்த கருப்பு உளுந்தில் இருக்குது. இந்த கருப்பு உளுந்து அவ்வளோ ஆரோக்கியமானது உடம்புக்கு. கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர்றது, கர்ப்பப்பை ரத்தம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எல்லாமே இந்த கருப்பு உளுந்து தாங்க. 2வது வந்து நம்ம வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் வருது இல்லையா? ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப ரத்தத்தை சுத்தம் பண்ணும். எலும்பு வலி, முட்டி வலி, கை கால் வலி, எலும்புக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மருத்துவ குணமானது இந்த கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து வந்து எல்லாரும் கஞ்சி பண்ணால் ஒரு மாதிரி வழவழன்னு இருக்குது, குடிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்புங்க. இதை எப்படி செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே நார்மலாக குழந்தையிலேருந்து நம்ம வயசானவங்களுக்கும் இந்த கஞ்சியை குடிக்கலாம். சரிங்களா? அவ்வளோ வந்து இந்த கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்டியாக பண்ணி குடிக்கலாம். இது வந்து சிம்பிளாக சாதாரணமாக பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இந்த கருப்பு உளுந்து வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது. எலும்பு பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, மோஷன் போகிற இடம், மோஷன் போகிறது சுலுவாக போவோம், குடலை சுத்தம் பண்ணும், வயிற்றில் இருக்கிற பிரச்சனை, மூளை வளர்ச்சி எல்லாத்துக்குமே இந்த கருப்பு உளுந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக மருத்துவ குணம் அணிஞ்சது இந்த கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஈஸியாக கஷ்டமே இல்லாமல் இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேங்க. அது எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். நான் வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து 2 kg கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நான் இதில் வந்து பொறுமையாக நிதானமாக, நம்ம வந்து ஐலெல்லாம் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு இதை நைஸாக நம்ம வந்து இந்த வந்து கருப்பாக இருக்கிறதுனால வறுக்கும்போது நம்மளுக்கு இது கருப்பை எப்படி இது வறுத்தாச்சு அப்படின்னு தெரியாது. சரிங்களா? சில பேர் கருக்கிடுவாங்க அந்த மாதிரி. அதனால தான் மெதுவாக சிம்மில் வச்சு மெதுவாக இது வந்து வறுக்கும் போதே நம்மளுக்கு இது வறுத்தாச்சா அப்படின்னு தெரியுறது வந்து நல்லா ஸ்மெல் வருங்க. நல்லா வந்து ஒரு உளுந்த சுமல்ல அந்த வறுத்த வாசனை வரும் கும்முன்னு. அந்த வாசனை வந்தாலே இந்த கருப்பு உளுந்து வந்து வறுத்தாச்சு அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணுங்க. வாயில் போட்டால் மொறுன்னு டேஸ்டியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு வறுக்கும்போது. அந்த மாதிரி வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு கூட போகாதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அது. டெய்லி காலையில் நான் இது வறுத்து எப்படி கஞ்சி பண்ணி எப்படி குடிக்கிறது அந்த அளவுக்கு நான் இந்த வீடியோ காட்ட போகிறேன். ஆனால் இந்த கஞ்சி வந்து நம்ம சேனலில் போட போகிறோம். சேனலில் வந்து இந்த பவுடரையும் சேலுக்கு போடுறோம். சரிங்களா? உளுந்து கஞ்சி பவுடர் வந்து பியூர் உளுந்து கஞ்சி மட்டும்தான். உளுந்து கருப்பு உளுந்து மட்டும்தான் இதில் வறுத்து பொடி பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இல்லை, பியூவரு. இதில் வந்து வேறு ஏதோ கலந்து மிக்ஸ் பண்ணுறது எதுவுமே இல்லை. நான் வெறும் கருப்பு உளுந்து தான் இது நான் இந்த பவுட்ரு பண்ணி நம்ம சேனலில் உங்களுக்கு வேணுமா இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது ரெடி பண்ணுறதுக்கு.
அவங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும் அந்த கருப்பு உளுந்து பவுட்ரு. நான் வந்து அது உங்களுக்கு லாஸ்ட்டில் எல்லாமே நான் போடுறேன். இது எப்படி வாங்க, எவ்வளோ ரேட்டு என்னான்ட்டு எல்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வாங்கி சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க இந்த உளுந்தங்கஞ்சியை குடிக்க கற்றுக்கோங்க. உளுந்தங்கஞ்சி குடிக்கும்போது அவ்வளோ மணமாக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கூட வழவழப்பு இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? இது நான் வந்து இப்போ வறுக்க ஆரம்பிக்க போகிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, சரிங்களா, இதை வறுக்கலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் கொஞ்சமாக போட்டுருக்குறேன் உளுந்து பாருங்கள். கொஞ்சம் தான் உளுந்து போட்டுக்கிறோம். இந்த உளுந்தை வந்து நீங்கள் நல்லா வந்து சிம்லே வச்சு நல்லா வறுத்துக்கணும். கருகி விட்டுறாதுங்க, கருகக்கூடாது இது. ஏன்னா அது வாசனை வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் சிம்லேயே வச்சு வறுத்தா தான் கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நீங்கள் வறுக்கிறது பதமாக வறுக்கணும். எங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கஞ்சி கசக்கும், குடிக்க முடியாது. சரிங்களா? அதனால தான் இதை வறுக்கும்போது கவனமாக வறுக்கணும். நம்ம கரெக்டாக நின்று பொறுமையாக இதை வறுக்கணும். சரிங்களா? இது வறுத்தா தான் அப்போ தான் நல்லா வாசம் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். இதை பொறுமையாக வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப வேலை ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் வறுக்கிறது தான் பக்குவமாக கரெக்டாக வறுக்கணும். சரிங்களா? நான் வறுத்து முடிச்சுட்டு எப்போ அது எப்படி அந்த பதம் எப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி பாருங்கள், வறுத்தாச்சு. இது வறுக்கிறதுக்கு எப்படியும் 20 நிமிஷம் மேலே ஆச்சுங்க. இந்த ஒரு வாட்டி கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோ பொறுமையாக வறுக்கணும். இது வாயில் போட்டால் கடகடான்னு மெல்லணும். அப்போ தான் வந்து இது கரெக்டான பதத்துக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஆஹா சுடுது பாருங்கள். ஒன்று எடுத்து ஆயில் போட்டு பாருங்கள். மொறுன்னு ஆயிடுச்சா? பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா வந்து பருப்பு வந்து வறுத்தாச்சு. ஏன்னா தெரியாது உங்களுக்கு எப்படின்னா இது வந்து கருப்பாக்கிறதுனால இது எப்படி நல்லா வறுத்து இருக்கிறோமா, பச்சை வாசனை போயிருக்கா அப்படின்னு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி வந்து வாயில் போட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு பருப்பு ஒடியும். அப்போ கரெக்டான பதத்துக்கு இது பாருங்கள். நம்ம உளுந்து பவுட்ரு பண்ணிட்டோம். வறுத்துட்டு சூப்பராக உளுந்து வந்து பவுட்ரு பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நைஸாக வந்துக்குது பாருங்கள். உளுந்து வந்து இந்த மாதிரி பவுட்ரு ஆகணும், நைஸ் பவுட்ரு ஆகணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இவ்வளோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பாருங்கள் பவுட்ரு வந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாக நைஸாக வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து உளுந்து அப்படியே வாயில் இந்த வெறும் பவுட்ரே சாப்பிட்டா கூட உடம்புக்கு நல்லது தான், நல்லா இருக்குங்க, வழவழப்பு இருக்காது. கஞ்சி குடிச்சிங்கன்னா நான் கஞ்சியும் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நல்லா இருக்குன்ட்டு காட்டுறேன். இதில் எப்படி கஞ்சி பண்ணுறது கூட. ஆனால் ரொம்ப பாருங்கள் கருப்பு உளுந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு. இந்த வயிற்றில் தொப்பை வச்சுருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் கம்மியாகும். இது வெயிட்டும் கம்மியாகுவாங்க. அவ்வளோ நல்லா ஒரு மகிமையானது, அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு கருப்பு உளுந்து இந்த பவுடர் பாருங்கள். நான் வந்து பியூர் கருப்பு உளுந்து நல்லா குண்டாக பியூராக இருக்கிறது வாங்கினேன். சரிங்களா? அது வந்து நல்லா பவுட்ரு ஆகுது, நல்லாவும் இருக்குது. பொறுமையாக வறுத்து ஒன்று மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் சொரப்பு வரும், ஜெலிக்கணும். சரிங்களா? மிஷினில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வரும், நைஸாக. நீங்கள் வந்து வீட்டிலே அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சொரப்பாக வரும், அது ஜலிச்சுக்குங்க. ஜலிச்சுட்டு அப்புறமா திருப்பி இன்னொரு வாட்டி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிஷினில் கொடுத்தீங்கன்னா ஃபைன் பவுட்ராக வரும். இந்த மாதிரி ஃபைனாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
பாருங்கள், இது வந்து எங்கள் வீட்டில் செய்ய முடியாதவங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வேணுமா இருந்தால் நீங்கள், நான் நம்பர் கொடுக்குறேன், இது எவ்வளோ ரேட்டுன்னு நான் போடுறேன். நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். கொரியர் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? நாங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இனி மேலே வர முடியும். நீங்கள் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி வருது, எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி கொஞ்சமாக வாங்கி 1 கேஜி, அரை கேஜி, 1/4 கேஜிங்க அப்படி தான் கொடுக்குறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து நல்லா டேஸ்டியாக இருந்து உடம்புக்கு நல்லது. இது எலும்பு வலி, முட்டி வலி, கை கால் வலி எல்லா வலிக்கும் இது பெஸ்ட்டான ஒரு பவுட்ரு, கருப்பு உளுந்து பவுட்ரு. சரிங்களா? நாம் இதில் எதுவுமே மிஸ் பண்ணாமல் வெறும் கருப்பு உளுந்து பவுட்ரு தான் பண்ணிக்கிறோம். இந்த கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ மணமாக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்குங்க. கொஞ்சம் கூட வழவழப்பு இருக்காது. சின்ன குழந்தைங்கள்லாம் குடிக்குங்க, அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் எப்படி கஞ்சி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வந்து உளுந்து பவுட்ரு பண்ணியாச்சு. அந்த உளுந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு ஆளுக்கு 1 கிளாஸ் தண்ணின்ட்டு வீட்டில் எல்லாருமே குடிக்கலாம். அந்த கஞ்சி அவ்வளோ நல்லது. ஒரு கிளாஸும் 3 பேர் இருந்தால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும். இது மாதிரி நான் அரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் அந்த பவுடரை நம்ம ஃபுல்லாக போடுங்க. நான் 2 கிளாஸ் தான் போட போகிறேன். 2 கிளாஸ் தான் நான் தண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? நானும் 2 ஸ்பூனு இந்த பவுடரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணியில் வந்து நல்லா தண்ணியில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இந்த உளுந்து பவுட்ரு கட்டி இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஸ்பூன் போட்டு கலக்கிடுங்க. சூடாகுது. இப்போ அதுக்கு தகுந்த சால்ட்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ சால்ட்டு வேணுமோ அவ்வளோ சால்ட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதுங்க. சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இது கொதி வரணும் தண்ணி. பாருங்கள், நல்லா வந்து உளுந்து வந்து நல்லா கரைச்சிட்ட பாருங்கள். கட்டிகள் இல்லாமல் நம்ம இதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கஞ்சி நல்லா டேஸ்டியாக வரும். இந்த உளுந்து வறுக்கிற விதம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் போட்டுருக்கிறேன். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. நல்லா கொதிக்கும் போது சிம் பண்ணிடணும். பாருங்கள், சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கஞ்சியை ஊற்றி நம்ம இப்படி கஞ்சியை ஊற்றி கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து நல்லா வந்து ஒரு கையில் ஊற்றணும், ஒரு கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் வரும் கஞ்சி. சரிங்களா? ஒருத்தர் ஊற்றிட்டு 2 கையில் நம்ம ஒரு கையில் ஊற்றினே கலரணும். கஞ்சி வந்து நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ ஐயில் வச்சுக்கோங்க. ஐயில் வச்சு நல்லா கலக்குங்க. பாருங்கள், கட்டியே கிடையாது கொஞ்சம் கூட. எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் கஞ்சி. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஊற்றிக்கினே ஒரு கையில் வந்து நல்லா கலக்கணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா இது வந்து ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இந்த கஞ்சியை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு குடிக்கணும். அவ்வளோதாங்க. ஈஸியாக இது வந்து கொஞ்சம் கூட கட்டி இருக்காது, மணமாக இருக்கும் வாசனையாக அந்த கஞ்சி. பாருங்கள், எல்லாம் குடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கெட்டி கூட இல்லை. பாருங்கள், கரெக்டாக 2 கிளாஸ் தண்ணி வைங்க. யார் குடித்தாலும் 1 கிளாஸ் கஞ்சிக்கு 1 கிளாஸ் தண்ணி போதும். நான் 2 கிளாஸ் தண்ணி வச்சேன். ஒரு 3/4 கிளாஸில் அந்த உளுந்தை மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். அப்போது 2.5 கிளாஸ் தண்ணி ஆயிடுச்சு இது. சரிங்களா? பாருங்கள், கஞ்சி ரொம்ப மணமாக இருக்குங்க. இஷ்டப்பட்டு குடிப்பாங்க. ஒரு வழவழப்பு உளுந்துன்னா வழவழப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலாக இருக்கும். இது குடிக்கும் போதே மணமாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து எல்லாருமே குடிச்சிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக வர இருக்கும். இது மிஸ் பண்ணாதுங்க. இந்த கஞ்சியை டெய்லி 1 கிளாஸ் குடிங்க. ரொம்ப ஹெல்த்தி இல்லையா உடம்புக்கு? நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம வீட்டு வைத்தியம் மாதிரி கஞ்சி ரெடி.
ஒரு பொங்கு வந்தாலே போதும், ஒரு கொதி ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சு கிளாஸில் ஊற்றி குடிச்சிடலாம். கஞ்சி ஆறுனாலும் தண்ணியாக தான் இருக்குங்க. கஞ்சி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும், கெட்டியெல்லாம் ஆகாது. டீ காஃபிக்கு பதில் இது குடிங்க. டீ காஃபி விட்டுருங்க, இந்த கஞ்சி குடிக்க ஆரம்பிங்க பாரு, ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொதி வந்துச்சா, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அப்படியே ஆற வச்சுட்டும் காட்டுறேன் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும், குடிக்கிறதுக்கு அவ்வளோ மணமாக இருக்கும். ஆற வச்சுட்டு காட்டுறேன்.